நமஸ்தே வித்யார்த்தியும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா டைரக்ஷன்ஸோட ஹிந்தி நேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? டைரக்ஷன்ஸோட ஹிந்தி நேம் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஷல் வி ஸ்டார்ட் நவ்? டைரக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா திஷாயே. ஓகேவா? திஷாயினா டைரக்ஷன்ஸ். திஷாயினா என்ன இருக்குது பார்த்தீங்களா? திஷாயே. ஓகேவா? திசைகள் தமிழில் சொல்கிறோம் இல்லையா? திசைகள்னா டைரக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ நார்மலாக ஹவு மெனி டைரக்ஷன்ஸ் ஆர் தேர்? நம்மக்கிட்ட எத்தனை டைரக்ஷன்ஸ் இருக்குது? நார்மலாக நம்மக்கிட்ட இல்லை, நேச்சுரலாக நம்மளுக்கு எத்தனை டைரக்ஷன் இருக்குது? மொத்தம் ஜென்ரலாக பார்த்தோம்னாக்கா 4 சைட்ஸ் இருக்கும். அதையே என்ன சொல்கிறது, எண் திசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 சைட்ஸ். சரியா? இப்போ இதில் நம்மளுக்கு கொடுத்தது ஃபஸ்ட்டு 4 சைட்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஹிந்தி நேம். ஓகேவா? நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத். ஓகேவா? ஈஸ்ட்டுக்கு என்னென்னா பூர்வ. ஓகேவா? பூர்வ அப்படின்னாக்கா ஈஸ்ட், கிழக்குன்னு அர்த்தம். அதாவது கிழக்கு அப்படின்னா என்னென்னா பூர்வன்னு அர்த்தம் ஹிந்தியில். அடுத்து பாருங்கள், கிழக்கோட ஆப்போசிட் என்ன? மேற்கு. வெஸ்ட்னா என்ன? மேற்கோட ஹிந்தி நேம் என்ன? பশ্চিম. ஓகேவா? பশ্চিম திஷா, பூர்வ திஷா. இது உத்தர் திஷா. அடுத்து தக்ஷின் திஷா. திஷானா டைரக்ஷன். 4 டைரக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டு பார்த்தோம். ஈஸ்ட்டுனா என்ன? பூர்வ திஷா. பশ্চিম திஷா. பশ্চিமனா என்ன? வெஸ்ட்டு. அடுத்து நார்த்து சைடு உத்தர். நெக்ஸ்ட் என்னது? தக்ஷின்னா என்ன? சவுத் சைடு. சரியா? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. பூர்வ, பশ্চিம, உத்தர், தக்ஷின். ஓகேவா? ஸோ நார்த் இந்தியன்ஸ் என்ன சொல்லுவோம்? உத்தரப்பிரதேஷ் எங்கே இருக்குது? ஏன் உத்தரப்பிரதேஷ்? நார்த் சைடு இருக்கிறதுனால உத்தரப்பிரதேஷ். சரியா? இப்போ நாமளாம் சவுத் இண்டியன்ஸ் தக்ஷின் பாரதியம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது ஜஸ்ட்டு புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்து பாருங்கள், இந்த டைரக்ஷன்ஸ்லேயே நம்ம இன்சைடு, அவுட் சைடு, அப், டவுன், லெஃப்ட், ரைட், பேக், ஸ்ட்ரைட். ஸோ அதோடைய நேம்ஸையும் அப்படியே பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்தர். சரியா? அந்தர்னா என்ன? உள்ளேன்னு அர்த்தம். அந்தர்னா என்ன? உள்ளே. ஏன்னா இங்கிலீஷில் இன். ஓகேவா? அந்தர்னா என்ன? இன்சைடு. பாஹர்னா அவுட் சைடு. அந்தர், பாஹர். அந்தர், பாஹர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஊப்பர்னா என்ன? அப். ஊப்பர்னா அப். ஊப்பர், அப். நீச்சே, டவுன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாயானா லெஃப்ட் சைடு. பாயானா என்ன? லெஃப்ட் சைடு. அடுத்து தாயா. ஓகேவா? தாயானா ரைட் சைடு. பாயானா லெஃப்ட் சைடு, தாயானா ரைட் சைடு. சரியா? அடுத்து பாருங்கள்,
வாபஸ். வாபஸ்னால் பேக். அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னா என்ன? கேஸை திரும்ப பெற்றார்னு அர்த்தம். அதுதான் என்னது? பேக் வர்றது. அதுதான் வாபஸ். வாபஸ்னா பேக் வர்றது. சீதானா ஸ்ட்ரைட். அது ஸ்ட்ரைட்டாக வர்றது. இங்கே கேட்கலாம் அப்புக்கு உள்ளது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால் ஏற்ற இறக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஊப்பர் உயரமான, நீச்சனா கீழேன்னு அர்த்தம். சீதானாக்கா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன? சீதான்னு இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கு பேர் சீதா. வாபஸ் சீதா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம லைன்ஸ் இருக்கு இல்லையா, லைன்ஸுக்கு ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறமேட்டுக்கு வெர்டிக்கல் லைன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஹரிசாண்டல் லைன், அதுக்கெலாம் என்னங்கிற ஹிந்தி நேம் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? தன்யவாத் ஸ்டூடெண்ட்ஸ்.